ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். தேங்காய் பால் கொழுக்கட்டை இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி மாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்திட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணி தான் ஊற்றணும். இதுக்கு நார்மல் வாட்டர் ஊற்றக்கூடாது. நல்லா அதை ஒன்ஸ் பிணைஞ்சிட்டு அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு, ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளைப்பாகு சரியாக இருக்கும். அதை நல்லா கொதிக்க விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த மூடி வச்சுருந்த அரிசி மாவை நல்லா இந்த மாதிரி உருளை போட்டு எடுத்துக்கலாம். ஓடும் போதே அதோட பதம் தெரியும், கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் தேங்காய் பாலை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒன்று, ரெண்டாவது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் இந்த கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்திட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா அந்த கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பாலும் வெள்ளைப்பாகும் சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை சேர்த்திக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் போதும், அதுக்கு மேலே கொதி விட வேண்டாம். இதுக்கு மேலே வேணும்னா உங்களுக்கு தேங்காய் பூ கூட சேர்த்திக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்த்துனனால அது சேர்த்திக்கல. அவ்வளோதான், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.